ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மஹதீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சண்டே விலாகில் மார்னிங் ரெசிபி அண்ட் லன்ச் ரெசிபி வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு நல்ல டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே டீ குடிக்கலைன்னா அடுத்த வேலை உடவே விடாது. ஸோ டீக்காக நான் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு பால் வச்சுருக்கேன். ஸோ பால் காய்ஞ்சதும் டீ போட்டு குடிக்கணும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்துட்டு நாள் நைட்டே உரப்படைக்கு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ கடலப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்துட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஸோ துவரம்பருப்பு வந்துட்டு நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு துவரம்பருப்பு சேர்த்து கூட இந்த கிழங்கு உரப்படை வந்துட்டு செய்யலாம். ஸோ கடலப்பருப்பு ஊறிடுச்சு நல்லா. நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா தான் காலையில் அரைக்க ஈஸியாக இருக்கும். எழுந்ததுமே நான் நாள் நைட்டே எல்லா வேலையுமே கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் நைட்டே முடிச்சிடுவேன். அதனால் மார்னிங் எழுந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்து வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கை வந்துட்டு செய்யலாம். ஸோ அரிசி வந்துட்டு வீட்டு அரிசி, கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் 3/4 சுண்டு வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். கிழங்கு உரப்படைக்கு கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அரிசியும் பருப்பும் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ கிழங்கு உரப்படைக்கு செஞ்சுருக்கேன். இப்போ காஃபி குடித்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கிழங்கு இது எல்லாமே அரைச்சிடலாம். கிழங்கு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ காஃபி குடித்து முடிச்சாச்சு. காஃபி குடித்ததும் நான் வந்துட்டு அரிசி அண்டு எல்லாமே தனித்தனியாக தான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசி தனியாக, பருப்பு தனியாக அண்டு கிழங்கு தனியாக. கிழங்கு வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கு உரப்படை செய்யும்போது. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மாவு அரைச்சி முடிச்சிட்டேன். அதாவது அரிசியும் கடலைப்பருப்பும் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து இப்போ கிழங்கு வந்துட்டு அரைக்கிறேன். உரப்புக்காக நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 10 பட்டை மிளகாய், பூண்டு பல் ஒரு 10 அண்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது 3ம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கிழங்கடை வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மாவு, காரத்துக்கு ஏற்றது அண்டு வெங்காயம் அண்டு இது கூட நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கேன், அதை மறந்துட்டேன் காட்டுறதுக்கு வீடியோவில். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இனிப்படைக்கு இதில் வெறும் அரிசி மாவும் கிழங்கும் சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லமும் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக. இதை வந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் குழந்தைங்களுக்காக நாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் சாப்பிட்றதுக்காக இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆப்பிள் பூரி தான். ஸோ ஆப்பிளை வந்துட்டு கட் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறேன். விசில் போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். அப்படியே பக்கத்தில் தோசைக்கல்லும் வச்சு நான் வந்துட்டு உரப்படையும் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ தோசைக்கல் போட்டோன்னா தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உரப்படைக்கு வந்துட்டு ஊற்றி எடுக்கலாம். இதை நீங்கள் கையில் தட்டுறதை விட கரண்டியாலே நம்ம வந்துட்டு ஊற்றி எடுத்துடலாம். ஊற்றி எடுக்கும்போது நைஸாக ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த உரப்படை வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதில் பெருங்காயத்தூள் அண்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த உரப்படை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு தம்பிக்கு ஆப்பிள் வெந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் விசில் வந்ததும் தம்பிக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கணும். ஸோ ஆப்பிள் பியூரின்றது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 6-7 மாத குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்துட்டு அந்த ஆப்பிள் பியூரி கொடுக்கலாம். தம்பி 1 வயசு ஆகிட்டு அப்படின்றதுனால நான் அவனுக்கு வந்துட்டு இதை மசிச்சு கொடுக்கறது கிடையாது. இப்போ அப்படியே கொடுத்துட்றது. ஸோ குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து போயிடும். ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒர்க்கு. இவ்வளோ தான் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இதோட பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வைக்கணும். ஸோ இதெல்லாம் கழுவி வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணணும்.
ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இதோட முடிஞ்சுதுங்க. இப்போ லஞ்சுக்கு முன்னாடி இட்லிக்கு வந்துட்டு ஊற போடணும். உளுந்து ஊற போட்டிருக்கேன். அடுத்து அரிசியும் வந்துட்டு ஊற போட்டாச்சு. அரிசியும் கழுவி ஊற போட்டுட்டேன். இது வந்துட்டு 2 அரிசி நான் சேர்த்துருக்கேன். ரேஷன் அரிசி ப்ளஸ் வந்துட்டு வீட்டரிசி, வீட்டில் வாங்கின இட்லி அரிசி, இது 2மே கலந்து தான் நான் இட்லிக்கு வந்துட்டு ஊற போட்டிருக்கேன். ஸோ இது முடித்தோன்னா லஞ்ச் என்ன அப்படின்னா, சண்டேன்றதுனால நான்வெஜ் தான், ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் அண்டு தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அண்டு தேங்காய் ப்ளஸ் பெருஞ்சீரகம் இது 2 சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு புளி 100 கிராம் ஊற வச்சு புளி தண்ணியும் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டியும் சூடு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிக்க வேண்டியதான். இது மாதிரி மீன் குழம்பு வந்துட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு. ஸோ புளி வந்துட்டு 100 கிராம் எடுத்துக்கோங்க. உங்கள் மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மீன் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1 கிலோ தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் 200 இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அதுக்கேற்ற புளி எவ்வளோ அப்படின்னா 100 கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வெந்தயம் வந்துட்டு பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ள வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நம்ம மசாலா செய்ய வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தாங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. மீன் கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்துட்டு பிடிச்சிருந்தது, நீங்கள் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்துட்டு புளியும் உரப்பும் உப்பு இது 3மே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மீன் குழம்பு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவு வதங்கிட்டு இப்போ தக்காளி வந்துட்டு நான் சேர்த்துக்கலாம். புளி 100 கிராம் அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அப்புறம் குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஒரு தக்காளி வந்துட்டு போதுமானது. நான் இப்போ தக்காளியும் போட்டு வதக்குறேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நாம் வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு 2 பேர் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 மூடி எடுத்துக்கிட்டேங்க. 1 மூடி தேங்காய் திருவி அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்புத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு கொதி வர வரையும் நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வந்துட்டு மீனை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு இப்போவே நீங்கள் மீன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ப்ளஸ் மீன் வந்துட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு குழம்பு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்ப்பேன். இப்போ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வெங்காயம் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதோட வந்துட்டு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா மிளகு வந்துட்டு ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. 10 மிளகு சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன்
பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நைட் ஜீரகம். இப்போ இதை நம்ம வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா அரை டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோது நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் அரிசி மாவும் நம்ம கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். எதுக்காக அரை டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மசாலா மீனில் போட்டு பெரட்டி எடுத்து அதை எண்ணெயில் போடும்போது மசாலா வந்துட்டு உதிர்ந்து போயிடும். ஸோ அரிசி மாவு நீங்கள் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மசாலா வந்துட்டு மீனோடு சேர்ந்து இருக்குமே தவிர பிரியாத எண்ணெயில் போடும்போது. அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். உப்பு இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை எல்லாமே சேர்த்து முடித்த பிறகு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க மீனை வந்துட்டு இதில் குழம்புல போடலாம். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப மீன் அதையும் போடலை. ஒரு 2 பீஸ் வந்துட்டு மீன் போட்டிருக்கேன். தலை, வால் இதை தான் நான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 2 கொதி வர வரையும் நம்ம வச்சுருப்போம். இதுவே நாட்டு மீன் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் வந்துட்டு மீன். கடல் மீன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ அதனால் நாட்டு மீன்னா பார்த்து வைங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ குழம்பு வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்க மசாலாவில் மீனை வந்துட்டு பரட்டி காய வைக்க வேண்டியதுதான். இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் 1 மணி நேரத்தில் வச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா வெளியில் ஃபேன் காற்றுல காய வைக்கிறதுனாலும் காய வைக்கலாம். ஃபேன் காற்றுல காய வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாவது இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு. நான் மசாலா தடவி ஒரு 1/2 அன் ஹவர் தாங்க வைக்க முடிஞ்சது. என்னால் டைம் ஆகிட்டு அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வைக்க முடியல. ஸோ இதை நீங்கள் அந்த டைமுக்கு போட்டுட்டு மசாலா தடவினதை ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் அது மாதிரி செஞ்சாலும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு ரைஸும் வச்சுட்டேன் நான் குக்கரில். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீனும் வெந்துட்டு, அதனால் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கும்போது நம்ம வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. நான் ஒரு 6-7 பீஸ் வந்துட்டு வறுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 150லேருந்து 200 எண்ணெய் வந்துட்டு எண்ணெய் சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனேயே நான் வந்துட்டு பரட்டி வச்சுருக்க மீனை வந்துட்டு அதில் போட போகிறேன். இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் சீக்கிரம் நல்லா ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் சேர்ந்து வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் எங்கே பார்த்தாலும் சேர்கிற மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீனும் நல்லா வெந்திருக்கும், அதோட மசாலாவும் நல்லா சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்துட்டு மீனை வந்துட்டு திருப்பி போடுறேன்.
ஸோ என்னுடைய லன்ச் ஒர்க்கு இதோட வந்துட்டு முடியுது. ஸோ இப்போ லன்ச் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் நாங்கள் திங்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வெளியில் கிளம்பணும், அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதெல்லாம் என்னால் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. நாங்கள் அதை கேப்சர் பண்ணல. வீடை வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்துட்டு வெளியில் கிளம்புற ஒர்க் இருக்குது. எங்கள் வீட்டு சண்டே லன்ச் வந்துட்டு இதுதான், இவ்வளோதான் ஓவர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவிடுங்க. ஸோ இதுதான், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா சிதம்பரத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது திங்ஸ் எடுக்கும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ பில்லிங் செக்ஷனில் நின்றுட்டு தான் அந்த வீடியோஸ் எடுத்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா திங்ஸுமே கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் டாய்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்டு சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்துட்டு 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் வந்துட்டு இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஷூஸ், பேக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் செகண்ட் ஃப்ளோர்ஸில் இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அன்றைக்கி சண்டே ஈவினிங்கும் நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இதோட இந்த vlog வந்துட்டு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். இந்த ஷாப்பிங் மால் நேம் என்ன அப்படின்னா மெட்ரோ மால். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.